அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். வீட்டுக்குள் நுழைகிறீர்கள். நம்மவர்கள் எப்படியெல்லாம் வீட்டிற்குள் நுழைகிறார்கள் என்ற காட்சியை நாம் காட்சியிலே சிந்தனை சுழலச் செய்தால் ஒவ்வொருவரும் ஒரு கோணத்திலே வீட்டிலே நுழைவார்கள். சிலர்கள் வெளியிலே ஏற்பட்ட அந்த டென்ஷன், அலுவலிலே ஏற்பட்ட அந்த பரபரப்பு, இவைகளெல்லாம் வீட்டிற்குள் நுழையும் பொழுதுதான் காண்பிப்பார்கள். வேகமாக காலிங் பெல்லை அழுத்துவது, வேகமாக கதவை தட்டுவது, அல்லது கதவை திறக்கப்பட்ட உடனே கோபத்துடன் உள்ளே செல்வது, அவர்கள் உடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி வீட்டிற்குள் நுழைவார்கள். ஆனால் இஸ்லாம் ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை எல்லா நிலைகளுக்கும் வழங்குவதைப் போல வீட்டிற்குள் நுழையும் பொழுதும் இஸ்லாம் நமக்கு சில வழிகாட்டலை வழங்கி இருக்கிறது. வீட்டிற்குள் நீங்கள் நுழைகிறீர்களா? உங்களுடைய வெளியே அலுவலிலே ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் செருப்பை வெளியிலே கழட்டி விடுவதைப் போல எல்லாம் வெளியிலே கழட்டி விட்டு சலாம் சொல்லிவிட்டு இன்முகத்துடன் நுழையுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்ப்பான். உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய உள்ளங்களிலே மன நிம்மதியை அல்லாஹ் தருவான். இந்த சலாம் பரக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியது. 1000 டென்ஷன் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், இதையெல்லாம் வெளியிலே வைத்துவிட்டு ஒரு தடவையாவது சலாம் சொல்லிவிட்டு நுழைந்து பாருங்கள். அதனுடைய சிறப்பை, அதனுடைய மகத்துவத்தை, இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய இந்த காரியத்தை கண்கூடாக நீங்கள் உணர்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களும் உங்களால் மகிழ்ச்சி அடைவார்கள். கொஞ்சம் சொல்லித்தான் பார்ப்போமே, தொடர்ந்து பயணிப்போம். இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.